வணக்கம். தலைப்புச் செய்திகள். பன்னாட்டு நிறுவனங்களின் வரி ஏய்ப்பை தடுக்க நடவடிக்கை. G20 மாநாட்டில் பிரகடனம். உணவு பாதுகாப்பு மசோதாவுக்கு திமுக வாக்களித்து இருப்பது தமிழக மக்களுக்கு இழைத்திருக்கும் மாபெரும் துரோகம். முதலமைச்சர் குற்றச்சாட்டு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் KR அணி வெற்றி. 4 நாட்களில் 31 குழந்தைகள் மரணம். கொல்கத்தாவில் குழந்தைகள் மருத்துவமனையில் பரபரப்பு. பாகிஸ்தானில் பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு, 6 பேர் பலி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பன்னாட்டு நிறுவனங்களின் வரி ஏய்ப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று G20 நாடுகள் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் தெரிவித்தனர். மாநாட்டின் முடிவில் 27 பக்க பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உலகளவில் பொருளாதாரத்தில் முதல் 20 இடங்களை வகிக்கிற G20 நாடுகளின் உச்சி மாநாடு கடந்த 2 நாட்களாக ரஷ்யாவில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடந்தது. பிரதமர் மன்மோகன் சிங், அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டின் நிறைவில் தலைவர்கள் 27 பக்கங்களை கொண்ட பிரகடனம் ஒன்றை வெளியிட்டனர். பிரகடனத்தில் எல்லை தாண்டிய வரி ஏய்ப்பு, தவிர்ப்பு ஆகியவை நாடுகளின் பொது நிதி நிலையையும் வரிமுறையில் நேர்மை என்பதில் மக்களின் நம்பிக்கையையும் பலவீனப்படுத்தி விடுகிறது. பொருளாதார செயல்பாடுகளில் இருந்து லாபத்தை பெறுகிற போது அதற்கு கண்டிப்பாக வரி விதிக்கப்பட வேண்டும். வரி ஏய்ப்பை சமாளிக்கிற விதத்தில் சட்ட விதிகளில் தேவையான மாற்றங்களை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மசோதாவில் அரிசியின் அளவு, விலை ஆகியவற்றை மாற்றி அமைக்க வழிவகை செய்யும் பிரிவு 37 பற்றியோ எவ்வித திருத்தங்களும் மத்திய அரசு கொண்டு வராத சூழ்நிலையில் மசோதாவிற்கு ஆதரவாக திமுக வாக்களித்து இருப்பது தமிழக மக்களுக்கு இழைத்திருக்கும் மாபெரும் துரோகம் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இச்சட்டம் தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி பல்வேறு சந்தர்ப்பங்களில் கருத்து தெரிவித்திருந்ததையும் பட்டியலிட்டுள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதம் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு வரும் அரிசியின் அளவு குறைக்கப்படக்கூடாது என தான் பலமுறை கடிதம் எழுதியதன் பயனாக இந்த திருத்தம் 4வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள செல்வி ஜெயலலிதா, இருப்பினும் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே 1 கிலோ அரிசி 3 ரூபாய் அளவில் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். சட்ட திருத்தம் கொண்டு வராமல் தகுதியுள்ள நபர்கள் போக எஞ்சியுள்ளவர்களுக்கு 8 ரூபாய் 30 காசுகள் விலையில் அரிசி வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளார். இந்த சட்டத்திற்கு ஆதரவாக திமுக உறுப்பினர்களை வாக்களித்த செய்ததன் மூலம் கருணாநிதி இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், அவ்வாறு ஆதரித்ததற்கு நியாயம் கற்பிக்க முயல்வது பித்தலாட்டத்தின் உச்சகட்டம் எனவும் விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சனையில் இரட்டை வேடம் போடுவது யார் என்பதை தமிழக மக்கள் சீர்தூக்கி பார்த்து விடையளிக்கும் நாள் விரைவில் வரும் என்றும் ஜெயலலிதா தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் இன்று சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. நீதிபதிகள் S. ஜெகதீசன், K. வெங்கட்ராமன் தேர்தல் அதிகாரிகளாக இருந்து தேர்தல் நடைபெற்றது. நடிகர் ரஜினிகாந்த் காலை 10:30 மணிக்கு தனது அடையாள அட்டையை வாக்குச்சாவடி அதிகாரிகளிடம் காண்பித்துவிட்டு பட்டனை அழுத்தி ஓட்டை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து நடிகர்கள் கமலஹாசன், ராதா ரவி, மன்சூர் அலிகான், சசிகுமார், SV சேகர், நடிகைகள் குஷ்பு, தேவயானி, நிரோஷா போன்றோரும் ஓட்டு போட்டனர். தலைவர் பதவிக்கு போட்டியிடும் KR கலைப்புலி தானு, துணைத் தலைவர்கள் பதவிக்கு போட்டியிடும் DG தியாகராஜன், சுபாஷ் சந்திரபோஸ் பவித்ரன், கதிரேசன் பட்டியல் K. சேகர், செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் சிவசக்தி பாண்டியன், T. சிவா, ஞானவேல் ராஜா, சங்கிலி முருகன், தேனப்பன் ஆகியோரும் ஓட்டு போட்டனர். SA சந்திரசேகரன், புஷ்பா கந்தசாமி, கமிலா நாசர், RK செல்வமணி, AL அழகப்பன், தங்கர் பச்சான், மனோஜ்குமார், கோவை தம்பி, காஜா மைதீன், சித்ரா லட்சுமணன், H. முரளி, ஜாகுவார் தங்கம், RV உதயகுமார், நாஞ்சில் PC அன்பழகன், V. சேகர், கருணாஸ், எடிட்டர் மோகன், GR கருணாகராஜன், அகத்தியன் உட்பட பலர் ஓட்டளித்தனர். விறுவிறுப்பான ஓட்டுப்பதிவு முடிந்தவுடன் அதற்கான ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது. வெற்றியை எதிர்பார்த்து இரு அணிகளும் மாலை 6 மணி வரை காத்து கொண்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஓட்டு எண்ணிக்கை முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் KR அணி 449 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது. கலைப்புலி தானு 251 வாக்குகளும், சுபாஷ் சந்திரபோஸ் பவித்ரன் 427 வாக்குகளும், தியாகராஜன் 308 வாக்குகளும், ஞானவேல் ராஜா 414 வாக்குகளும், T. சிவா 284 வாக்குகளும், ராதா ரவி 253 வாக்குகளும் பெற்றனர். கொல்கத்தாவில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில்
கடந்த 4 நாட்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 31 குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள PC ராய் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஏராளமான குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு அனுமதிக்கப்பட்ட 31 குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி கடந்த 4 நாட்களில் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளனர். இது பெற்றோரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு ஆஸ்பத்திரி நிர்வாகம் காரணம் அல்ல என்றும், கடுமையான காய்ச்சல் காரணமாக வெளி மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்படும் குழந்தைகள் இறக்கின்றன என்று டாக்டர்கள் தெரிவித்தனர். தனி தெலுங்கானாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐதராபாத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராயலசீமா, கடலோர ஆந்திரா பகுதியை மக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தெலுங்கானா போராட்டக்காரர்கள் இன்று நடத்திய முழு அடைப்பு போராட்டத்தால் ஐதராபாத்தில் கடைகள் முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தன. பேருந்துகள் ஓடாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தெலுங்கானா போராட்டக்காரர்கள் 2 பேருந்துகளை எரித்தனர். தெலுங்கானா போராட்டக்காரர்களும் சீமந்தரா போராட்டக்காரர்களும் இடையே மோதல் நடந்து வருகிறது. இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பிஜேபியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட உள்ளார். பாராளுமன்றத்திற்கு தேர்தல் நடத்த இன்னும் 7 மாதம் காலம் அவகாசம் உள்ளது. அதற்கு முன்னதாக வரும் நவம்பர் மாதம் மத்திய பிரதேசம், டெல்லி, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. 5 மாநில சட்டசபை தேர்தலில் மட்டுமின்றி பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இப்போதே தீவிர ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தேர்தல்களை ராகுலை முன்னிறுத்தி எதிர்கொள்ள காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. அதுபோல பெரும்பாலான பிஜேபி தலைவர்கள் குஜராத் முதல் மந்திரி நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறி வருகிறார்கள். அதை உறுதிப்படுத்துவது போல நரேந்திர மோடிக்கு தேசிய பிரச்சார குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த வாரமே மோடி பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் இன்று பேருந்தின் மீது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் பெஷாவர் பகுதி தலிபான் மற்றும் அல்-கொய்தா தீவிரவாதிகள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியாகும். இப்பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வரும் தீவிரவாதிகளை ஒடுக்க பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பெஷாவர் அருகே மட்டானி என்னுமிடத்தில் சென்ற பேருந்து மற்றும் 2 வாகனங்களை குறிவைத்து ஆயுதம் ஏந்தியவர்கள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் வாகனங்களில் சென்ற பயணிகள் 6 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். அப்போது துப்பாக்கி சத்தத்தை கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த பொதுமக்கள் மீதும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். கடந்த 10 வருடங்களில் தலிபான் மற்றும் அல்-கொய்தா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 40,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என்று பாகிஸ்தான் கூறியுள்ளது. நீதிபதிகள் நியமனம் குறித்த சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றிவிட்டு மக்களவையில் நிறைவேற்றாமல் மாநில நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட விவகாரத்தால் ஏற்பட்ட அமளியால் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று மாநிலங்களவையில் பல்வேறு மசோதாக்கள் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளன. இந்நிலையில் காலையில் அவை கூடியதும் நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் நிறைவேற்றாமல் நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பிய விவகாரத்தை பிஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எழுப்பின. இது பற்றி சட்ட அமைச்சரும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கமல்நாத், மசோதா தயாரிப்பில் சில தொழில்நுட்ப தவறுகள் இருந்ததாலேயே அவையில் அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்டார். அமைச்சரின் இந்த பதிலால் திருப்தி அடையாத பிஜேபி உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத், மசோதாவில் குறைகள் இருக்கும்போது அதை நிறைவேற்ற வேண்டியது மிகவும் அவசரமானது என்று கூறி மாநிலங்களவையை ஏமாற்றிய சட்ட அமைச்சர் கபில் சிபல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து மாநிலங்களவை அடுத்தடுத்து 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிதி ஒதுக்க மசோதா மீது விவாதம் நடைபெற்றது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவச செல்போன் கொடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த புதிய திட்டப்படி கிராம பகுதிகளில் வாழும் ஏழைகளுக்கு மட்டும் இலவச செல்போன் வழங்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஹேட்ரிக் சாதனை படைக்க வேண்டும் என்று சோனியா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி இப்போதே திட்டமிட்டு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தற்போது நாட்டில் எல்லாரும் நவீன வசதிகளை பயன்படுத்துவதாலும் எல்லா தரப்பு மக்களிடமும் செல்போன் மோகம் குறையவில்லை என்பதாலும்
வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவச செல்போன் கொடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த புதிய திட்டப்படி கிராம பகுதிகளில் வாழும் ஏழைகளுக்கு மட்டும் இலவச செல்போன் வழங்கப்படும். இதன்படி சுமார் 2.5 கோடி பேர் பயன் பெறுவார்கள். அவர்களிடம் 2 ஆண்டுகளுக்கு இணைப்பு கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. ஏழைகளுக்கு இலவச செல்போன் வழங்குவது போல நாடெங்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கவும் மத்திய அரசு ஆய்வு செய்து வருகிறது. சிறையில் இருப்பவர்கள் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றம் கடந்த ஜூலை 10ஆம் தேதி ஒரு முக்கிய தீர்ப்பில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை அளிக்கத்தக்க கிரிமினல் வழக்குகளில் தண்டனை பெறும் MP, MLAக்கள் உடனடியாக பதவி இழப்பார்கள் என்று கூறியிருந்தது. மேலும் ஜெயிலில் இருப்பவர்கள் மற்றும் போலீஸ் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும் கூறியது. இந்த தீர்ப்புக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுவை உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்தது. இந்நிலையில் ஜெயிலில் இருப்பவர்கள் தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கும் வகையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதாவை மத்திய அரசு கடந்த 27ஆம் தேதி கொண்டு வந்தது. டெல்லி மேல் சபையில் அம்மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது. இடைநிலை ஆசிரியர்கள் பணி மாறுதல் வேண்டி விண்ணப்பித்தால் அவர்களுக்கு அரசின் ஆணைக்கு உட்பட்டு பணி மாறுதல் வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு தமிழக அரசின் ஊராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள இடைநிலை ஆசிரியர் காலியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். மாநில அளவில் பதிவு மூப்பு அடிப்படையில் தேர்வு செய்ய ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தமிழக கல்வித்துறை 2007ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பித்தது. இதனால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இந்த ஆணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரிட் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு தனி நீதிபதியால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின் 2 நபர் அடங்கிய அமர்வு முன் மேல்முறையீடு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு நேற்று நீதிபதிகள் HL கோகலே மற்றும் J செல்லமேஸ்வர் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் சார்பில் ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்காததால் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை முடிவுக்கு வந்தது. இதுவரை தடைப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் பணிமாறுதல் வேண்டி விண்ணப்பித்தால் அவர்களின் கோரிக்கை அரசின் ஆணைக்கு உட்பட்டு மாவட்ட பணிமாறுதல் வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை பெரம்பூர் மேம்பாலம் அருகே உள்ள ராஜீவ்காந்தி நகர் குடிசை பகுதியில் இன்று நிகழ்ந்த தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து நாசமாயின. தகவல் அறிந்து 7 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்ட குடிசைகள் தீக்கிரையாகின. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தற்காலிக இடம் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேது சமுத்திர திட்டம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் இன்னும் 1 வாரத்தில் புதிய பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அமைச்சர் G.K. வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்தின் கடல்சார் பயிற்சி நிறுவனத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் G.K. வாசன் சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். இன்னும் 1 வாரத்தில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவதும் கைது செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. மீனவர்களை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இவர்களுக்கான காவல் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று காலை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. வேலைநிறுத்தத்தில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றுள்ளனர். தமிழை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த பிஜேபி MP தருண் விஜய் தமிழை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என குரல் கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழுக்காக தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் குரல் கொடுப்பதையே வட இந்தியர்கள் அனுமதிக்காத நிலையில் வட இந்தியர் ஒருவர் தமிழுக்காக குரல் கொடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழை பயிற்று மொழியாக அறிவிக்க வேண்டிய தமிழக அரசு பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வியை அறிமுகம் செய்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்தி பேசும் ஒருவர் தமிழுக்காக வாதாடி இருப்பதன் மூலம் தமிழ் உலகமெல்லாம் போற்றப்பட வேண்டும் என்ற தமிழர்களின் கனவு நனவாகிவிட்டதாகவே தோன்றுகிறது எனவும் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
ஓசூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆட்டோமொபைல் கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பல் ஆயின. ஓசூர் பேருந்து நிலையம் அருகே தனியாருக்கு சொந்தமான ஆட்டோமொபைல் கடை இயங்கி வருகிறது. இக்கடையில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 31 ரூபாய் குறைந்து 2834 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரத்தில் உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலையில் மீண்டும் சற்று சரிவு இருந்தது. இந்நிலையில் சென்னையில் இன்று ஒரு சவரன் ஆபரண தங்கம் 22,672 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கம் 2,834 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.